அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர் ஒருத்தர் போன் பண்ணி முக்கியமான கேள்வி கேட்டாருங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் சமீபத்துல ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்துத்வா தலைவர்னு பேசியிருந்தாரு. இது ஆக்சுவலா ஏதோ டைவர்ட் பண்றதுக்காகத்தான் பேசினாராம. ஒடிஷால வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு தமிழர் எப்படி ஒடிஷாவை ஆள முடியும்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல. அதுக்கு இங்க தமிழகத்துல கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கின்றது. ஏன்னா தேசியம் பேசுறாங்க பாஜக, ஒரு தமிழன் ஆள்வதை தடுப்பதா, தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. சோ இதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்காகத்தான் ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு பேசியிருக்காராம். இது அவரே சொல்லியிருக்காராம். டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசணும், நீங்களும் இந்த டெக்னிக்கை கத்துக்கணும்னு சொன்னாராம். இது உண்மையா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. நண்பர் கேட்டது ரொம்ப சீரியஸான விஷயம். முதல்ல இது டைவர்ஷனரி டாக்டிக்ஸா இருக்குமா அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் கூட என்னால ஏத்துக்க முடியாது. இது என்னன்றதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசினு, நீங்க எல்லாரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை பேசி இருப்பாரா அப்படின்னா கண்ண மூடின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. முழுக்க முழுக்க யாரோ கழுதையார் புதறியார் இப்படித்தான் டுபாகூர் நியூஸ் விட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஃபார் த வெரி சிம்பிள் ரீசன், அண்ணாமலை அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோ ராகுல் காந்தியோ கிடையாது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ரைட், டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் கிடையாதுன்னு ஏன் நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இது அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன் அதர் வேர்ட்ஸ், இது ஒரு ட்ராப்னு கூட சொல்லலாம். எடப்பாடியார் அவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் செட் பண்ண ட்ராப் இது. முதல்ல இதுக்கு அதிமுகவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பாருங்க. இவர் சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்துத்வா தலைவர் அப்படின்றாரு. அந்த பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அவர் மதச்சார்பற்றவர். சரி, ஹிந்துத்வா தலைவர்னு சொன்னது தானே அதிமுக தலைவர்களுக்கு கோபம் வருது. ஹிந்துத்வானா என்ன, இத அவங்கள போயிட்டு விளக்க சொல்லுங்க. சுத்தமா பதில் வராது. அதிமுக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் தான் சொல்லுவேன். ஏதோ ஒண்ணு வந்தோடனே டகாலுக்கு யோசிக்காம நம்ம ரியாக்ட் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி தான். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஐயோ ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்வா தலைவர்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மைனாரிட்டி வாக்குகள் வரவில்லை அப்படின்றதுக்காக தானே நம்ம கூட்டணி ஆட்சின்னு வெளில வந்தோம். அப்ப மைனாரிட்டி வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா மைனாரிட்டி வாக்குகள் அந்த பக்கம் போயிருமோ அப்படின்றத விட அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப டேமேஜ் ஆயினுக்குது அதிமுக தலைவர்களுடைய தேவையில்லாத அதீதமான ரியாக்ஷன்னால. முதல்ல இந்த ஹிந்துத்துவான என்னன்னு புரிஞ்சுக்காம அவங்க பதில் சொல்லி நிற்கிறாங்க. சரி, இன்றைக்கு பொதுவாக ஹிந்துத்துவானா என்ன ஒரு கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, பாருங்க, இந்த காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 நீக்க வேண்டும், அதுக்கப்புறம் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், அதுக்கப்புறம் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும், அதுக்கப்புறம் அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும், இதெல்லாம் ஹிந்துத்வா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த ஆர்டிகல் 370 நீக்குவது இதை ஹிந்துத்வா கொள்கைன்னு சொன்னா அப்ப சொல்றவங்க தான் உண்மையான மதவாத அரசியல் செய்யறாங்க அப்படின்றது அர்த்தம். இது தேசத்துக்கான ஒரு கொள்கை. சரி, அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோட். அகைன் இதுவும் தேசத்துக்கான கொள்கையை தவிர இதுவும் ஹிந்துத்வா பேசுறவங்க தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்றதும் வெறும் மதவாத பேச்சு மட்டும்தான். அதே மாதிரிதான் அந்த அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதுன்னு. சரி, ரைட், இப்ப இந்த 4 இஷ்யூ எடுத்துப்போம். ஆர்டிகல் 370, யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதுக்கப்புறம் மதமாற்ற தடை சட்டம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது. இந்த 4 விஷயங்களிலும் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப கொண்டு போயிட்டு நீங்க அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள்கிட்டயோ இல்ல எடப்பாடியார் அவர்கள்கிட்டயோ அந்த கேள்வியை கேளுங்க. சார், ஹிந்துத்வான்னு சொல்றீங்க பாஜகவை, ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்வா கிடையாது மதச்சார்பற்றவர்னு சொல்றீங்க. அப்ப பாஜகவுடைய முக்கியமான கொள்கையே இந்த 4 கொள்கை தான். இந்த 4 கொள்கையில எல்லா பாஜக தலைவர்களும் உறுதியாக இருக்கின்றனர், சுப்பிரமணியம் சாமி அவர்களையும் சேர்த்து. இதுல ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேளுங்க, பதிலே வராது. யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரித்தவர் ஜெயலலிதா அவர்கள், நம்பர் 1. அடுத்தது ஆர்டிகல் 370 நீக்க வேண்டும்னா அதற்கும் ஆதரவு தெரிவித்தவர் ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறமா அயோத்தியில ராமர் கோவில் அப்படின்னா எங்க கட்டாம வேற எங்க கட்ட முடியும் அப்படின்னு கேட்டதும் ஜெயலலிதா அவர்கள். அதுக்கப்புறம் மதமாற்ற தடை சட்டம், அட்லீஸ்ட் மத்தியில இருக்க பாஜக ஆட்சியாவது நேஷனல் லெவல்ல அதை கொண்டு வரவில்லை. ஒரு சில மாநிலங்கள்ல கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில மாநிலங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தமிழகத்துல இதுக்கெல்லாம் முன்னாடியே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது யார்? பாஜகவா? இல்லையே, எனக்கு என்னவோ அதிமுக தான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த மாதிரி
லேசா ஒரு ஞாபகம். கரெக்ட் தானே? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எதெல்லாம் ஹிந்துத்துவா கட்சியான பாஜகவின் கொள்கை அப்படின்னு சொல்றீங்களோ அதையே தான் ஜெயலலிதா அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். சொல்ல போனா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மதமாற்ற தடை சட்டம் விவகாரத்துல. அப்புறம் ஏங்க இங்க ஹிந்துத்துவா தலைவர் இல்ல அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிறீங்க? அது சரி, இப்போ இந்த சிஏஏ இருக்குது இல்லையா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதுக்கே அதிமுகவுல ஆதரவு தெரிவித்தார்கள். எப்போ ஆளுங்கட்சியா அங்க இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல தோத்து எதிர்கட்சி ஆன பிறகு அதே சிஏஏவை எதிர்த்து அவங்க வந்து கோஷம் போடுறாங்க. என்னங்க நீங்க தானங்க அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? சிஏஏன்னா என்ன அதுன்னு உங்களுக்கு புரியாதா அப்படின்னா, அது அன்னைக்கு அது ஆதரவு, அது போன மாசம், இது இந்த மாசம் அப்படின்னு வழியாத குறைதான்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது டைவர்ட் பண்றதுக்காக சொன்னது கிடையாது அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழர் ஆள்வதை தடுப்பதா அப்படின்னு பொங்குற போராளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பேசிட்டு இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது தமிழகத்துல எலெக்ஷன் எப்பவோ முடிஞ்சு போச்சு. அதனால இதுல வந்து எந்த விதமான இம்பாக்டும் கிடையாது. ஆஹா, தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பார்க்க போனா காலங்காலமா பாஜக மேல ஏதாவது ஒரு ரீசனை வச்சுன்னு பாத்தீங்களா, தமிழர்களுக்கு எதிரான கட்சி இப்படித்தான் ஒரு சீன் போட்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அடுத்தது இதுக்கு ஒரே கேள்வி திருப்பி கேட்கலாம். சரிங்க, அப்ப தமிழகத்துல வந்து பெங்கால்ல இருந்தோ இல்ல குஜராத்ல இருந்தோ இல்ல ராஜஸ்தான்ல இருந்தோ ஒரு ஆபீசர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு அவரை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தாலோ இல்ல வந்து சிஎம் பின்னாடி இயக்குபவராக வச்சுக்கினாலோ சும்மா இருப்பீங்களா? முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின் போதும். இதுல அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது இந்த விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய இன்டென்ஷனா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு வந்து அவர் ஒரு பதில் சொல்லி இருந்தாரு. அப்கோர்ஸ் நமக்கு அதுல உடன்பாடு இல்லை, நாம அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தோம். பட் அவரு ஸ்ட்ராங்கா அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. இப்படித்தாங்க இருக்கணும், அந்தந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தை சார்ந்தவர் தாங்க வரணும் அப்படின்றத அவர் உறுதியா இருக்காரு. அதனால இதுக்கு வந்து முட்டு கொடுக்கணும், மழுப்பணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆமா, இதுதான் எங்க கொள்கை அப்படின்னு அஃபென்சிவ் மோட்ல ஆடிட்டு இருக்காரு. கரெக்டா? அதனால இதை என்னத்துக்கு அவர் டைவர்ட் பண்ணணும்? நீங்க திருப்பி திருப்பி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா திருப்பி திருப்பி அதான் சொல்வாரு. நாளைக்கு ஒரே கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, சரிங்க இதே தமிழ்நாட்டுல இன்னொரு ஸ்டேட்ல இருந்து வரவர் வந்தா ஒத்துப்பீங்களா? ஏற்கனவே இங்க ஒத்துக்கினாங்களா? இதே எம்ஜிஆர் அவர்களை வந்து மலையாளி அப்படின்னு நீங்க எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லாம் வந்து இப்ப பொங்கின்னு இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால அவர் வந்து ஆமா நாங்க செஞ்சதுதான் கரெக்ட் அப்படின்னு அஃபென்சிவ் ஆடும் போது இதை டைவர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அதனால தான் நான் சொன்னேன் இது டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் கிடையாது. சரி, இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஆர் ட்ராப்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்னு இருக்கு. அந்த முழுக்க முழுக்க அதிமுக விசுவாசியாக இருக்கின்ற ஒருவர், அவர் பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் தலைவர்கள் மேல்மட்ட நிர்வாகிகள் ஒன்னா திமுக போலாம், ஆனா அந்த அதிமுக விசுவாசிகள்னு இருக்காங்க பாருங்க, அவங்க திமுக பக்கம் போக மாட்டாங்க. அடுத்தது திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுக. சோ திமுக எதிர்ப்பு அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த அதிமுக விசுவாசிகளுடைய டிஎன்ஏல இருக்கின்றது. அப்ப திமுக எது செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட் அதிமுக. அதனாலதான் பாத்தீங்கன்னா 77ல நாடு முழுக்க எமர்ஜென்சி, இதே தமிழ்நாட்டிலேயே எமர்ஜென்சி கொடுமைகள் ஏராளமாக நடந்தது. ஆனாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கினார். ஏன்னா இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எமர்ஜென்சி காலகட்டத்தில் டார்ச்சரை அனுபவித்தது திமுக. சோ திமுகவுக்கு நீங்க எதிரியா, அப்ப நீங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இந்திரா காங்கிரஸோட தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அலையன்ஸ் வச்சுக்கினார் எம்ஜிஆர். அப்போ இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றதுதான் இங்க முக்கியம். அதனாலதான் நான் சொன்னேன் திமுக என்னென்னலாம் செய்யறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் அதிமுக அப்படின்னு. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. குறிப்பா எந்த விஷயத்துலன்னா, கருப்பர் கூட்டம் விவகாரத்துல எத்தனை நாளாச்சு அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு. இதே எம்ஜிஆர் அவர்களோ இல்ல வந்து ஜெயலலிதா அவர்களோ சிஎம் ஆக இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்து இருக்குமா? எதற்காக இந்த டிலே? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? இந்துத்துவான்னு சொல்லுவாங்களா, இல்ல மதச்சார்பற்றன்னு சொல்லுவாங்களா, இல்ல சர்வ சமய அப்படின்னு ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாங்களா? என்ன பதில் சொல்லுவாங்க எடப்பாடி அவர்களால்? சோ திமுக தரப்புல பல தலைவர்கள் நிர்வாகிகள் இவங்க வந்து
இந்து மத விரோத பேச்சுக்களை பேசிட்டு வராங்க அப்படின்னும் போது அதிமுக அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. ஆனா அதிமுக தலைமையே திமுக தலைமை மாதிரி நடந்துக்குச்சின்னு சொன்னா அப்போ அந்த அதிமுக விசுவாசிகள் மத்தியில ஒரு குழப்பம் வருமா வராதா? வந்துருச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. அது இப்போ பெருசா போயிடுச்சு. ஜெயலலிதா அவர்களை ஹிந்துத்வா தலைவர்னு சொல்லியிருந்தப்போ இவங்க அதிமுக என்ன பண்ணிருக்கணும்? சிம்பிள், ஒண்ணு கண்டுக்காம போயிருந்திருக்கணும். ஐட்டுங்க அவர் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு இவங்க கண்டுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, எல்லாரும் உட்கார்ந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த 4 முக்கியமான விஷயங்கள், ஹிந்துத்துவான்னு சொல்லப்படுகின்ற விஷயங்களை அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு போட்டு அலசி ஆராயும் போது இது பத்தி ஒரு பெரிய புரிதல் இல்லாம அதிமுக விசுவாசிகள் கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட், அம்மாவோட ஸ்டாண்ட் இப்படித்தானே இருந்தது. இன்னைக்கு என்ன எடப்பாடியார் அவர்கள் டகால்ட்டி அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு. சிஏஏ விஷயத்திலேயே அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு எதிர்கட்சியா வந்தவொடனே மைனாரிட்டி வாக்குகளுக்காக வெளில வந்தவன்னு சொல்லிட்டு சிஏஏ எதிர்ப்பு அப்படின்னு பேசினுகிறாரு. அப்போ திமுக நிலைப்பாட்டை தான் எடப்பாடி அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவங்களுக்கு அகைன்ஸ்டால நம்ம ஸ்டாண்ட் இருக்கணும். அதுதானே அதிமுகவே. இது பிளாக்னா இது ஒயிட், இது மேலனா இது கீழே, இது இடதுன்னா இது வலது, இப்படித்தானே இருக்கணும் திமுக அதிமுக. ஆனா ரெண்டுமே ஒன்னா போயினுக்குது. அப்ப எடப்பாடியார் அவர்களுடைய ஸ்டாண்டு போக்கு சரியில்லை. இதுதான் அதிமுக கோர் ஓட் பேங்க் விசுவாசிகளுடைய எண்ணமாக இருக்கின்றது இன்றைக்கு. இததான் நான் சொன்னேன் ட்ராப் அப்படின்னு. இத கொஞ்சம் கூட யோசிக்காம ஏடிஎம்கே தலைவர்கள் உள்ள பூந்துக்கினாங்க. இப்போ விசுவாசிகள் மத்தியில, அதிமுக விசுவாசிகள் மத்தியில இதான் கேள்வி. அம்மா அப்படித்தானே இருந்தாங்க, நீங்க ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க? அப்ப எங்களுக்கு இங்க இடம் இல்லை. யார் இந்த கொள்கைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ, அதிமுக இருக்க நீங்க எல்லாம் இதுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த கொள்கைகளுக்கு ஆதரவு, அம்மாவின் ஆதரவு நிலைப்பாடு, அந்த பக்கம் நாங்க போறோம். இதானே அவங்க யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொன்னேன் இது ட்ராப் அப்படின்னு. தப்பு பண்ணிட்டாங்க அதிமுக. ஆர் அட்லீஸ்ட் இதை கண்டுக்காம இருக்கலாம் நாங்க அஃபென்சிவ் ஆடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா சரிங்க, ஜெயலலிதா அவர்கள் தான் ஒரு பெரிய ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு 2014 அவங்களை எதிர்த்து நீங்க போட்டி போடணும்? அவங்களுடைய கூட்டணி வச்சிருந்திருக்கலாமே. அட்லீஸ்ட் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் அவர்களை எதிர்த்து போட்டியிட மாட்டோம் அப்படின்னு நீங்க ஏத்திருந்திருக்கலாம்ல. இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஹிந்துத்துவா கொள்கை அப்படின்னு சொன்னாலே ஐயோ அப்படிலாம் எங்களை சொல்லாதீங்கன்றாங்களே. இதுல திமுக அதிமுக 2 பேருமே இதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு யோகியதையே கிடையாது. இப்போ இந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு, இதுவும் ஹிந்துத்வா கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது நடந்தது எப்போ? அண்ட் அதிமுகவும் திமுகவும் பாஜகவுடன் கூட்டு வைத்தது எப்போ? அது நடந்த பிறகுதானே கூட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துத்வா கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இன்னைக்கும் குஜராத் கலவரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குஜராத் கலவரம் நடக்கும் போது கூட்டணியில அமைச்சர் பதவி வாங்கி கொண்டு இருந்தது திமுக. அந்த குஜராத் கலவரம்லாம் நடந்து முடிந்து பல வருடங்கள் கழித்து மறுபடியும் அலையன்ஸ்ல போனது அதிமுக. அப்போ இந்த பாபரி மஸ்ஜித் விவகாரமா இருக்கட்டும், குஜராத் கலவரமா இருக்கட்டும், இதனால நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் சொல்றதுக்கு 2 கட்சிகளுக்கும் தகுதி கிடையாது. புரியுதுங்களா? பாஜகவை நீங்க ஹிந்துத்வா கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக அதிமுக 2மே சந்தர்ப்பவாத ஹிந்துத்வா கட்சி. எங்களுக்கு அலையன்ஸ்ல இடம் கட்சிதுன்னா அப்ப நாங்க அதை பத்தி பேசவே மாட்டோம். கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டோம், ஆட்சியை விட்டு வெளில வந்துட்டோம்னு சொன்னா அப்ப நாங்க ஹிந்துத்துவாவை எதிர்ப்போம். கூட்டணியில இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச மாட்டோம். அதுதான் கூட்டணி தர்மம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும், இல்ல அயோத்தி ராமர் கோவிலா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாம் ரகசியமா சொல்லல. அவங்க தேர்தல் அறிக்கையிலே தான் சொல்லிட்டு வராங்க. ஏன் கூட்டணி வைக்கும் போது அந்த அறிக்கை உங்களுக்கு தெரியாதா? சொல்லிக்கலாம். அப்படி இல்லைங்க, நாங்க கூட்டணியில இருக்கோம் அப்படின்னும் போது இதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நாங்க தடுத்து நிறுத்துவோம், இப்படி ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, 2019 பாஜக அவங்க தனிப்பெரும்பான்மை பெற்று விட்டார்கள். கூட்டணி கட்சிகளை நம்பி கிடையாது. ரைட்? அப்போ அதே மாதிரி இந்த அதிமுகவும் திமுகவும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் பொழுது பிஜேபி சிம்பிள் மெஜாரிட்டி ஆன் தேர் ஓன் வந்திருந்தாங்கன்னு சொன்னா நீங்க ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. எதையும் தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஆனா தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற நோக்கம் இவங்க யாருக்குமே இருந்திருக்காது. இவங்களுக்கு என்ன வேணும்?
எங்களுக்கு அந்த போர்ட்போலியோ கொடுக்குறீங்களா, இந்த போர்ட்போலியோ கொடுக்குறீங்களா? இதுதானே இவங்க நோக்கமா இருந்தது எப்பவுமே. எதை தடுத்து நிறுத்திருக்காங்க? ஈழப்படுகொலையை தடுத்து நிறுத்தினாங்களா? அப்புறம் தானே அவங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு. நமக்கு இன்ன போர்ட்போலியோ வேணும் போது அங்க போய் உட்கார்றதுக்கு நமக்கு தெரியுது. ஆனா ஈழத்துல படுகொலை நடக்கும்போது சரி விடுங்க, அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் அதெல்லாம் ஞாபகப்படுத்திங்க? சோ நண்பருக்கு நான் சொன்ன பதில் அதுதான். இது டைவர்ஷன் கிடையாது, சரியான ட்ராப். இதுல அதிமுக மாட்டிக்கினாங்க. அதிமுக தொண்டர்கள் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்க வைத்திருக்கின்றார் அண்ணாமலை. அவர் விரித்த வலையில் வசமாக சிக்கி கொண்டனர் அதிமுக தலைவர்கள். நான் ஏற்கனவே சொன்னதுதான். பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்தால் ஏடிஎம்கே ஹாஸ் காட் எவ்ரிதிங் டு லூஸ், பிஜேபி ஹாஸ் காட் நத்திங் டு லூஸ் அப்படின்னு சொன்னேன். அதனுடைய ஒரு பார்ட் தான் நாம இன்னைக்கு பார்ப்பது. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.